சிவாய நமஹா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி 2025 இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சற்றேறக்குறைய 1 வருடம் 15 நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார். மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு. ஆக இந்த 1 வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு, அதே போல் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும், அதே போல் எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும், நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். வம்ச அபிவிருத்தி. இந்த உலகங்கிறது சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், நம்மளுடைய குழந்தைங்க, பையன், பேரன், அவங்களுடைய சந்ததி, அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே ஜீவித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா? இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு புல், பூண்டு, மிருகம், வெருகம், பறவை, பாம்பு, பட்சிகள், இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள், சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாய் பூண்டாய் புழுவாய் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அந்த ஆசையை, அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும். அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியில்தான் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும், இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும், சமையற்கட்டு இருக்க வேண்டும், இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும், இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும், இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு. இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர். இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள், ஜலத்தின் ஓட்டம் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெய்ருதி மூலையாக இருக்க வேண்டும், கீழ்ப்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும், அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும், நெய்ருதி பாகத்தில் இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்துல முக்கியமாக நம்ம முக்கிய கஜானாக்களை அங்கே வைக்க வேண்டும். இது மாதிரியான சில விஷயங்கள், நிர்ணயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு காரண கர்த்தா அப்படின்னா ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் யார் காரணகர்த்தா, யார் அதிபதியோ, வாஸ்து பிரம்மாவோ
அவர் தான் இந்த ப்ரஹஸ்பதியினுடைய காரக தெய்வம். அதனால் ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது, அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு ஆடல், அப்புறம் பாடல், சங்கீதம், வாத்திய கருவிகளை இசைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது, ஜிம்னாஸ்டிக்ஸு, அத்லெட்டிக்ஸு, அதே மாதிரி ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது, கோல்டு மெடல் வாங்குவது, அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும். ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும். ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா. அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு குரு பகவானினுடைய பயிற்சி எப்படியான பலன் தருது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருந்தாருங்க, அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் துளாராசியாக உங்களுக்கு. இப்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இடத்துல உட்கார்றார். 9ஆம் பாவம் அப்படின்னு பேர். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆப்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு அஷ்டமத்தில் சனி, அவன் எப்படி அடி வாங்குவானோ அதுக்கு அஷ்டம சனியையும், அதே போல் ஒரு விஷயத்திலே செயல்பாடிலே வெற்றி பெற்று அதை செம்மையாக வழி நடத்தி செல்லுபவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு வாக்கியமாக. அது மாதிரி இப்போ உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு வர்றாருங்க, உட்கார்றாரு துளாராசிக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அதனால் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு ஏற்பட்டு மறைஞ்சிருக்கும். இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது குரு பகவான் 9ஆம் பாவத்தில் அமோகமான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தர்பாரை உங்களுக்கு தராரு. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், அந்த இடத்துல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை இப்போ அதிகமாக பிறக போகுது. உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஆஃபீஸில், அல்லது உங்களுடைய பணிபுரியக்கூடிய இடத்துல, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல, அது எதுவோ அந்த இடத்துல உங்களை மையப்படுத்தி தான் அதிகமான சுழற்சிகள் சுழலும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உருவாக்க போகிறாருங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வழியான ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம், மன ஆற்றல் எல்லாத்தையும் தரப்போகுது. இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அதே போல் புனித யாத்திரைகள் செல்லுவதற்கு வெளியூர், வெளிநாடு, குடும்பமாக ஃபேமிலியாக அதாவது ஒரு வெளிநாடு சுற்றுலா, அதாவது இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி நண்பர்களுடன் ஏதாவது ஒரு பெரிய கேதரிங்கில் கலந்து கொள்ளக்கூடியது, முக்கியமாக திருமண ஃபங்க்ஷன்கள் நடைபெறுவது அப்படின்னு பல நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே இந்த காலத்தில் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. அதனால் 9ல் குரு மன சந்தோஷத்தையும் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமானது என்னன்னா குரு பகவானினுடைய பார்வை ஒன்று. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு உடையவர். 3ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா. 3ஆம் பாவம்ங்கிறது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், எல்லாத்துக்கும் 3 பேர். இப்போ 3ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறதுனால முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு விஷயங்கள் தூண்டப்படுது அப்படின்னா, சமசப்தமங்கிறது ஒரு தூண்டுதல் ஏற்படுறதுனால ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைக்குது துளாராசிக்காரங்களுக்கு. அப்புறம் 5ஆம் அதிபதிக்கான ஒரு இடமாக, அதாவது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்திற்கு அதிபதி கொண்டவராகவும் குரு இருக்கார் இல்லைங்களா. 6ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது உடல் வருத்தங்கள் ஏற்படுறது, உடல் பிணிகள் இருக்கிறது,
இது மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சிருவாரு. அதே 6ஆம் பாவம்ங்கிறது இன்னொன்று என்னன்னா, கடன் சுமையும் 6ஆம் இடம். கடன் சுமை இருந்ததுன்னா அந்த கடன் சுமையும் வெகுவாக இப்போ குரு பகவான் குறைக்க வச்சுருவாருங்க. இதில் இன்னொரு சிறப்பான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வைங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் கூட குரு பகவான் பார்வை நன்மையை மட்டுமே செய்யும். அந்த வகையில் குரு பகவான் சமசப்தம பார்வையாக துலா ராசியாகிய உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அந்த 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மன தைரியம் அதிகரிக்கும். 3ஆம் பாவங்கிறது தைரியஸ்தானம். அதனால் எதுவாக இருந்தாலும் நாம் சமாளிப்போம், எதையும் பார்ப்போம், இதையும் நம்ம பார்ப்போம், இதையும் நம்ம செய்வோம், இந்த விஷயத்தை நம்ம முதல்ல செய்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை, ஒரு ஆற்றல், சுய நம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க. நீங்கள் ஒரு பல நல்ல விஷயங்கள் இதனால் கடக்க போகுது. அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களையே பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார், உங்களை நேராக பார்க்குறாருங்க. இதுதாங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு துளாராசிக்காரங்களுக்கு. அதனால் உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால என்னங்க நன்மை அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பக்கம். உங்களை யாராவது வீணாக எதிர்த்து வந்தவங்க கூட அந்த எதிர்ப்பை விட்டுட்டு உங்ககிட்ட இணங்கி போக வேண்டிய சூழ்நிலைகளை இப்போ குரு உருவாக்குவார். அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஆகப்போகுதுங்க. இது உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி மேலும் பார்க்கும்போது குரு பகவான் உங்களோட அதாவது அவர் 9ஆம் பாவமாக உங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான, குழந்தை பிறக்கும்படியான ஒரு அமைப்பை உருவாக்குறாருங்க. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு மேலும் பல நன்மைகள் இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் முக்கியமாக இன்ப சுற்றுலாக்கள் செல்வது, தீர்த்த யாத்திரைகள் போவது, ராமேஸ்வரம், காஷி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வர்றது, அல்லது ஃபேமிலியாக ஒரு டூர் வெளிநாடு போயிட்டு வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தில் இதை பிளான் பண்ணுங்கள். வெளிநாடு போயிட்டு வருவதற்கு ஒரு நல்ல அமைப்பு, ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இந்த சமயத்தில் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக துளாராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். நிச்சயமாக திருச்செந்தூர் முருகனை கும்பிடணுங்க. திருச்செந்தூருக்கு இந்த ஒரு வருடத்தில் நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்கே நாழிக்கிணறு அப்படிங்கிற அந்த இடத்துல ஸ்நானம் செய்துட்டு, முடிந்தால் கடலில் ஸ்நானம் செய்துட்டு, அந்த நாழிக்கிணறுல ஸ்நானம் செய்துட்டு, தூண்டுகை பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை வழிபாடு செய்து 16 தொப்புக்கரணங்கள் போட்டு அவருக்கு தேங்காய் உடைத்து அவரை முதல்ல வழிபாடு கும்பிட்டுட்டு அடுத்தது முருகப்பெருமானை போய் கும்பிட்டுட்டு வாங்க. துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அமோக ஞானம் பரிபூர்ணமாக சித்தியாகும். இப்படியாக இந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க. இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ். இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.